எம்ஜிஆர் அவர்களை பற்றிய மேலும் ஒரு சுவாரஸ்ய தகவல். சென்னை மவுண்ட் ரோட்டில் உள்ள தபால் நிலையம். வேர்க்க விறுவிறுக்க ஒரு ரிக்ஷாக்காரர் தந்தி அனுப்புவரிடம் சென்று ஒரு தந்தி அனுப்ப வேண்டும் என்று சொல்ல, என்ன விஷயம், எந்த ஊருக்கு அனுப்பணும் என்று அவர் கேட்க, நியூயார்க்ல புருக்லின் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும். சற்றே திகைத்து பார்த்தா தந்தி அனுப்பும் நபர். என்ன விஷயம் அனுப்பணும்? ரிக்ஷாக்காரரோ, தலைவா எதுவும் கவலைப்படாத, நாங்கெல்லாம் உயிரோடு இருக்க வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாது. இதுக்கு எவ்வளவு ஆகுங்க? தந்தி அனுப்பும் அலுவலரோ, 95 ரூபா ஆகுயா, வச்சிருக்கியா? தன் சட்டைப்பையில் உள்ள சில்லறைகளை மொத்தம் பொறுக்கி வைத்த போது 78 ரூபாய் மட்டுமே இருந்தது. மீதி 17 ரூபாய் எங்கேயா போவ? இந்த ரிக்ஷாக்காரரோ, அலுவலகம் ஒண்ணு எவ்வளவு நேரம் திறந்திருக்கும்? இது 24 மணி நேரம் திறந்திருக்கும், போய் பாக்கி எடுத்துட்டு வா போ என்று சொல்ல, ரிக்ஷாக்காரரும் உடனே அங்கிருந்து சென்று விட்டார். அதே வரிசையில் பின்னாடி இருந்த ஒரு பூவிற்கும் பெண்மணியும் இதே தகவல், இதே போன்ற ஒரு தந்தி அனுப்புவதற்காக வரவே, அந்த தந்தி அனுப்பும் அலுவலருக்கோ, ஒரு நடிகர் தலைவர்னு இப்படியா பண்ணுவாங்க ஒரு குறுகிய சிந்தனையில் யோசிக்க, சற்று நேரத்தில் ரிக்ஷாக்காரரும் அங்கு வந்து விடுகிறார். 95 ரூபாய் பணத்தை கொடுத்து தான் சொன்ன விஷயத்தை தந்தியாக அனுப்புமாறு கேட்டுக்கொள்ள, தந்தி அலுவலருக்கு ஒரு கேள்வி. தலைவான்றீங்களே, தலைவன் உங்களுக்கு தானே ஏதோ ஒரு டீயாச்சும் வாங்கி கொடுத்துருப்பானா? உங்களோட ஒரு நாள் சம்பளத்தை வீணாக்குறீங்களே. ரிக்ஷாக்காரருக்கு கடும் கோபம் எழுந்தது. இருந்தாலும் சற்று அமைதியாக, இங்க பாருங்க, மத்த தலைவங்க எல்லாம் எப்படி இருக்கான்னு தெரியாது, என் குடும்பம் 3 வேளை சாப்பிடுறதுன்னா அதுக்கு என் தலைவன் தான் காரணம். ரிக்ஷா வாங்கி கொடுத்தது என் தலைவன் தான். ஏழைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல நிற்கிறவன் என் தலைவன் தான். அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நாங்க ஒரு நாள் சாப்பிட வந்தாலும் பரவாயில்ல, என் தலைவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று கூற, தந்தி அனுப்பும் அலுவலருக்கு எம்ஜிஆர் அவர்கள் எப்பேற்பட்ட மாமனிதர் என்பதை உணர்கிறார். இது போன்ற உண்மையான மக்களின் அன்பினால் தான் எம்ஜிஆர் எனும் உன்னத தலைவர் காலங்கள் கடந்தும் மக்களின் மனங்களில் வாழ்கிறார்.